ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனுஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சின்ன கத்திரிக்காய், 1 கப் வெங்காயம், 2 தக்காளி, எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம். அடுப்பில் கடாய் வச்சு நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம ஒளிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கலாம். அது கூட இப்போ சீரகத்தையும் மிளகையும் போட்டு நல்லா வணக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அது கூட எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் எல்லாம் போடலாம். வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள், இதெல்லாம் நல்லா வணக்கலாம். இப்போ பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வைக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காம்பு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காவை 4 கீறி விட்டுக்கோங்க. இப்படி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கத்திரிக்காய் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதே மாதிரி மற்ற கத்திரிக்காயையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் இதில் போட்டுக்கலாம். ஜாரில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதையும் கலந்து இதில் ஊற்றிடலாம். இப்போது இது ஒரு கொதி வருது. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியும் இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். புளி பச்சை வாசம் போகட்டும். பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. நல்லா கத்திரிக்காயிலையும் குழம்பு இறங்கி நல்லா இருக்குது. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். புளிக்குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.